எங்க தமிழ்நாட்டிலேங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கு விருதுநகர் மாவட்டம் வத்திராரிப்பொண்டியம் கூமாப்பட்டி. இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும் கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு, அவ்வளவு இயற்கை காட்சி இருக்கு. நீங்க பெரும்பாலும் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் எல்லாம் போவீங்க. ஆனா நம்ம கூமாப்பட்டிக்கு வாங்க, எப்படி இருக்குன்னு. ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சி இருக்கு. கூமாப்பட்டியில கோவிலாறு, பெரியார் டேம் இருக்கு, பக்கத்துல அத்திக்கோவில் இருக்கு. அவ்வளவு அருமையானது, வன்மை அப்படியே அவ்வளவு அருமையானது. இன்னைக்கு என்னடானா, இன்னைக்கு என்னை நம்பி சுற்றுலா பயணிகள் வந்து கூமாப்பட்டி படையெடுத்து வராங்க. ஆனா இன்னைக்கு என்னடானா, பிளவுக்கல் டேம் பெரியாறுல ஒரு கேட்டு திறந்துருச்சு. எப்பயுமே அங்க போவாங்க பயணிகள், இன்னைக்கு தான் காலை மூடிட்டாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி உலக அளவுல ட்ரெண்ட் ஆகி வருது. சுற்றுலாத்தலம் மாறி வர்ற தருணத்துல இந்த நேரத்துல வந்து பிளவுக்கல் டேம்ல அடைச்சு வச்சுட்டாங்க, யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. இது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இன்னைக்கு என்னோட ஊர் வந்து ஒரு சுற்றுலா தலமா மாற என்னோட விருப்பம். அந்த அளவுக்கு எழில்மிகு காட்சி இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, அதீதமான நீர்வீழ்ச்சி இருக்கு. நீங்க வந்து குளிச்சுட்டேனாலே போதுங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கதா இருந்தாலும் சரி அப்படி சரியாயிரும். அவ்வளவு அளவுக்கு இருக்கு. மக்களை சந்தோஷப்படுத்துற, மயில் வைக்கிற அளவுக்கு இயற்கை காட்சி இருக்கு. நீங்களே வந்து பாருங்க. பிளவுக்கல் டேம்பு, கோவிலாறு, பெரியாறு, அத்திக்கோவில், உள்ள கேணி இருக்கு. விவசாய பகுதி, அருமையான விவசாய பகுதிங்க. நீங்க வேணா நீங்களே கலாய்வு பண்ணி பாருங்க கூமாப்பட்டி எப்படி இருக்குன்னு. என்னை பொறுத்தளவுக்கு கூமாப்பட்டி, பிளவுக்கல் டேம்பு, கோவிலாறு, பெரியார் டேம் வந்து சுற்றுலாத்தலமா மாறணும். அதுக்கு இந்த தமிழக அரசாங்கமும் விருதுநகர் மாவட்ட கலெக்டரும் ஒரு நல்ல முடிவெடுத்து எங்க மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு நான் நம்புறேன். பேச்சுக்கேணி இருக்கு. உள்ள பேச்சுக்கேணி வந்து மிக பிரசித்தி பெற்ற பேச்சுக்கேணி, சாதாரண கேணி கிடையாதுங்க. ஆண்டு முழுக்க தண்ணி வத்தாது, அவ்வளவு இருக்கு பேச்சுக்கேணி. அந்த பக்கத்துல கிழவங்கோயில் இருக்கு. கிழவங்கோயில வந்து கோவிலாறு டேம் இருக்கு, பாத்துக்கோங்க. இங்கிட்டு பேச்சுக்கேணி தான் எங்க கூமாப்பட்டிக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இது மீண்டும் பிளவுக்கல் டேம் வந்து சுற்றுலாத்தலத்தை புதுப்பிச்சு மக்கள் சுற்றுலாத்தலமா அறிவிக்கணும். இந்த சுற்றுலாத்தல பயணிகளுக்கு தேவையான இருப்பிட வசதி, தங்கு வசதி, தொலைத்தொடர் வசதி எல்லாமே அமைச்சு கொடுக்கணும்னு நான் மனதார வேண்டேன். எனக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நம்புறேன்.